ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முயற்சி எடுக்கிறது தான் முக்கியம். இது ஆக்சுவலாக லக்னோவை சேர்ந்த சாகர் சர்மாங்கிறவரோட கடைசி இன்ஸ்டாகிராம் போஸ்ட். அது ஹிந்தியில தான் இருந்துச்சு. சரி, இப்போ ஏன் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, 2001 பழைய பார்லிமெண்ட்ல நடந்த அட்டாக் ஞாபகப்படுத்துகிற விதமாக சாகர் சர்மாங்கிறவனும் மனோரஞ்சனுங்கிறவனும் லோக்சபாவில் நுழைஞ்சு பெஞ்ச் மேலே ஏறி கோஷம் போட்டபடி ஒவ்வொரு பெஞ்சா தாவி ஆரவாரம் செஞ்சுருக்காங்க. கையில் வச்சிருந்த கேனிஸ்டர்லேருந்து ஏதோ எல்லோ கேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சில எம்பிஸ் அவங்கள கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. அதே சமயம் அமோல் ஷிண்டே, நீலம்ங்கிற 2 பேர் பார்லிமெண்ட் வளாகத்தில் எல்லோ கேஸ் அதே மாதிரி எல்லோ கேஸ் ஏதோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்ல நடந்த இந்த செக்யூரிட்டி பீச் எந்த மோட்டிவ்ல நடந்திருக்கு, எதனால இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன். இது எம்ஜி டாக்கர் சேனல். நான் உங்கள் எம்ஜி. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பிளான் பண்ணி இந்த சம்பவத்தை எக்ஸிக்யூட் பண்ணதாக தெரிய வருது. பகத்சிங் ஃபேன் கிளப்புங்கிற சோஷியல் மீடியா பேஜில் அக்யூஸ்ட் எல்லாமே மெம்பர்ஸாக இருந்ததாக தெரிய வருது. மொத்தமாக 6 பேர்கிட்ட இதில் இன்வால்வ்டாக இருக்கிறதா போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதில் லலித் ஜாவை தான் இப்போ டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் தேடிட்டு இருக்கு. கடந்த மார்ச்சில் ஆல்ரெடி ஒருத்தன் செக்யூரிட்டி லூப் ஹோலை கண்டுபிடிக்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்ததாக சொல்லப்படுது. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஷூஸை யாருமே டீட்டெயிலாக செக் பண்ணுறது இல்லைங்கிறது தான். அது மூலமாக தான் மேபி கேனிஸ்டரை அவங்க ஒழிச்சு வச்சு உள்ளே கொண்டு வந்துருக்கணும். அக்யூஸ்ட் ஒருத்தனோட அப்பா கிட்ட பார்லிமெண்ட் விசிட்டர் பாஸ் கிடச்சிருக்கு. அது மூலமாக தான் டிசம்பர் 13 காலையில் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள அவங்க நுழைஞ்சிருக்காங்க. குருகிராமில் இருக்கிற விக்கிங்கிற அக்யூஸ்ட் வீட்டில் ஆல்ரெடி டிசம்பர் 6 டிசம்பர் 10 பார்லிமெண்ட்டுக்குள்ள அத்துமீறி நுழைறதை அவங்க பிளான் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அன்மோல் ஷிண்டேங்கிறவன் தான் மகாராஷ்டிராலேருந்து கலர் கிராக்கர்ஸ் கொண்டு வந்து இந்தியா கேட்டில் விசிட்டர் பாஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கு கூடயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த கலர் கிராக்கர்ஸ். செக்யூரிட்டி பிரீச் அப்போ ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா அதை லைட் பண்ணிடணும்னு. தனாஷாஹி நைச்சலேகி தனாஷாஹி நைச்சலேகின்னு பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நீலம்ங்கிற பொண்ணு கோஷம் போட்டுட்டு இருந்துச்சு. ஹிந்தியாக தான் இருக்கணும். டிக்டேட்டர்ஷிப் வில் நாட் ஒர்க் ஹியருங்கிற பொருளோட அந்த கோஷம் அவங்க எழுப்பிட்டு வெளியே ஆரவாரம் செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் டோட்டலாக 6 பேர்கிட்ட செஞ்சுருக்காங்க. அதில் 5 பேர் இப்போ பிடிச்சிட்டாங்கன்னு. டெரர் அட்டாக் கன்சர்ன் இதில் எதுவும் இல்லை, ஆனால் சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி தான் அவங்க பண்ணுற கோஷத்து மூலமாக தெரிய வருதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் வெளியே இருந்து லலித்ஜாங்கிறவ வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துட்டு அந்த 5 பேரோட மொபைல் ஃபோன்ஸையும் எடுத்து தப்பிச்சோ ஓடிட்டான். யார் மூலமாகவும் அவனை ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு விவரமாகவே அதை செஞ்சுருக்கான்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. இப்போது அவனை தான் டெல்லி போலீஸும் தேடிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்லேயே இந்த செக்யூரிட்டி பிரீச் பற்றி மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதோட மோட்டிவ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செப்பரேட்டாக ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணி அது மூலமாகவும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சாகர் சர்மா மற்றும் நீலமோட இன்ஸ்டாகிராம் மற்றும் சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் பார்த்தோம்னா சோஷியல் ஆக்டிவிசம் பற்றின பதிவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி அதுதான் அவங்களோட கன்சர்னாக இருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக போலீஸ்காரங்களாம் சொல்கிறாங்க. பட் இந்த சம்பவம் நடந்ததுக்கான மெயின் மோட்டிவ் என்னன்னு, இந்தியாவில் உள்ள வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளோட பிரச்சனை, அப்புறம் ரீசெண்டாக மணிப்பூரில் நடந்த வயலன்ஸ் பற்றியெல்லாம் இப்போ எல்லாத்துக்குமே வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான் பார்லிமெண்ட்ல அத்துமீறி நுழைஞ்சு போலீஸாரால் கைது செய்யப்பட்டவர்களோட வாக்குமூலம் மூலமா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிட்ட நேரடியாக பேசணும்னு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாக்குமூலம் அவங்களுக்கு திருப்தி தர மாதிரி இல்லை, மொபைல் ஃபோன்ஸ் வச்சு ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தா லலித்ஜாங்கிறவன் அது மூலமா ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவனை ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு மற்ற 5 பேரோட மொபைல் ஃபோன்ஸையும் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அவனை தான் இப்போ தீவிரமாக போலீஸ்காரங்களாம் தேடிட்டு இருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்ஜி டாக்கர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.